எங்க வருஷத்துக்கு இதான் முதல் ட்ரெயின். உன்னை நம்பி நாங்க வந்த எல்லா ட்ரெயினையும் விட்டுட்டையா. இதுல போனே ஆகலைன்னா இன்னைக்கு பூரா சனி பிடிச்ச மாதிரி ஆயிடுயா. ஆளுக்கு ஒரே ₹1 குடியா. எல்லா லக்கேஜும் நாங்களே தூக்கிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சாமான்லாம் நானே எடுத்துக்கிறேன். இந்தா 8 நாளுக்கு என் பேர் சொல்லி 2 பேர் திருப்தி பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். மெட்ராஸ்க்கு நான் புதுசு, கிண்டிக்கு போகணும். எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனா சார்ஜ் கம்மியாகுமா, பஸ்ல போனா கம்மியாகுமா? பஸ்லயே ட்ரெயின்லயே போனா துட்டி எக்கச்சக்கமா செலவாகும். இப்படியே காலார பொடி நடையா போனா சாயந்தரத்துக்குள்ள சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். நல்ல ஐடியா. இந்தா அப்படியே 8 நாளுக்கு பொட்டுக்களை வாங்கி தின்னுட்டு போனேன்னா தெம்பா இருக்கும். காலங்காத்த வந்து சேர்ந்தே எங்க இருந்தே வந்தானுங்க? என்னடா நிறுத்தியா? நீ யாருன்னே தெரியல, அது கூட வாடா போட ஆரம்பிச்சிட்டியா? மெட்ராஸ்ல தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, அசந்த ஆளையே அமைச்சிட்டு வாங்க. எல்லா ஊரும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆளை பாரு, முடிக்கிற முடியா தெரியல. மெட்ராஸ்ல எல்லா பெரிய மனுஷனுக்குமே இப்படிதான் மொழி. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். வர யோ யோ பொட்டிக்கிறவையா இல்ல போலீஸ் கொடுங்க. யாராவது சுத்த வேற கேட்டவனா இருக்கா? உன் பேர் சேகர். ஆமா. ஊர் பேர் பாளையமா? ஆமா. அப்பா பேர் அம்மா சேப்பனா? ஆமா. அம்மா பேர் பேச்சுமாரா? ஆமா ஆமா ஆமா. முதல்ல நீ யாருன்னு சொல்லியா? ஹலோ, குட் மார்னிங் சார். நில்லியா நில்லியா. யோ யோ என் பெட்டி குடியா, என் பெட்டி குடியா. ஏறுங்க சார், ஏறுங்க. பெட்டி. ஐயோ என் பெட்டி பா. ஐயோ போலீஸ் போலீஸ். நீ கூப்பிட்டா உடனே போலீஸ் வந்துருவேன். போலீஸ் டெலிபோன் நம்பர் தெரியுமா? 100 தடவை கூப்பிட்டா வருவாங்க. இப்போ டிரைவர். போலீஸ் 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 போலீஸ். எப்பா டிரைவர், கொஞ்சம் வண்டி நிறுத்தி இறக்கி விடுப்பா. சார், காலங்காத்தால் நல்ல சவாரி கிடைச்சிருக்கு. தயார் பண்ணா வாங்க சார். யோ யோ எங்க யாரை கடத்திட்டு போற? ஆமா, பெரிய பிர்லா பேரன். இவரை கடத்திக்கிட்டு போனா எனக்கு ₹1,00,00,000 கிடைக்கும். அடுத்த பேசாம முடிச்சு முகமே தெரியல. இந்த வீடு தான். நிறுத்து. இங்க நிறுத்துறானுங்க. இங்க இருந்து கொண்டு வந்திருக்கா. இன்னைக்கு இவங்கிட்ட வகையே மாட்டிக்கிட்டேன். யோ யோ வர வழியெல்லாம் உங்களை கேட்டு பார்த்துட்டேன். நீ யாரு என்னாலும் ஒரு வாரம் புரியல. என்ன எதுக்காக கடத்திட்டு இருக்க? இப்போ உண்மை சொல்லியா? சார், என்ன அனுப்பிச்சுடுங்க சார். நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல மீட்டர் பணத்தை விட்டு, இல்லன்னா வெயிட்டிங் சார்ஜ் நீ தான் கொடுக்கணும். எது மீட்டருக்கு பணமா? ஏயா பஸ்லயும் ரயிலையும் போனா சார்ஜ் அதிகமாக நடந்து போற நினைச்சிட்டு இருந்தேன். பலாத்காரமா டாக்ஸி ஏத்தி விட்டு மீட்டருக்கு பணமா? யோ என்னை பத்தி உனக்கு தெரியாது. கராத்தே மணி தெரியுமா? அவனோட பிரதான சீடன் தான். உடம்பு எப்படி இருக்குது? என்னை பத்தி உனக்கு தெரியாது. கராத்தே மணிக்கு வாத்தியாரே நான் தான். பாடி பத்தா தரல. இத பாரு, ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனில 9 மணிக்கு உனக்கு இன்டர்வியூ. இப்ப மணி 7. மரியாதை டாக்ஸி காசு விட்டு, இல்ல வேலை போயிடும். இன்டர்வியூ மறக்க. நான் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. மணி 7:15. டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்து சீக்கிரமா. ஐயோ மழை மீட்டர் எவ்வளவு கொஞ்சம் பாரு. 29.90 சார். இதுக்கு முன்னாடி பேட்டா கம்பெனி வேலை பார்த்துட்டு இருந்தியா? சரி சரி 10 பைசா கொடு. என்னடா எவ்வளவு நேரம் டாக்ஸி வேலை பேசிட்டு இருக்கியா? சீக்கிரம் பணத்தை கொடுத்துரு. வேணா பாவி, ₹800 சம்பளத்துல இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எல்லாருக்கும் பாத்தி கொடுக்கறத விட்டுட்டு இப்படி ஓரங்கட்டி வேர்க்கல்ல குறிக்கிறிய வெக்கமா இல்ல உனக்கு? ஏடா, ஒரு 60 பைசா செலவு பண்ணி உன் வயத்துக்கு தயிர் சாதம் வாங்கி சாப்பிட கூடாது மனசு இல்ல? அட பாப்பா, அவன் கஷ்டம் அவனுக்கு. ஊர்ல அப்பாவோட சண்டை போட்டு தான் மெட்ராஸ்க்கே வந்தேன். ₹25,000 டெபாசிட் கட்டி இந்த வேலையில் சேர்றது அப்பா கொஞ்சம் கூட பிடிக்கல. அது சரி, உங்க பாச்சே. அதுலப்பா ஏற்கனவே 2 இடத்துல டெபாசிட் கட்டி ஏமாத்திட்டாங்க. கடைசியா அந்த ₹25,000 கையில் கொடுத்து இதோட என் பெத்த கடன் முடிஞ்சு போச்சு அப்பா சொல்லி அமைச்சாரு. தச்சமே கையிருப்பு 65 பைசா தான். இதை வச்சுட்டு அடுத்த மாதம் சம்பளம் வரைக்கும் எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியல. இட்ஸ் ஆல் ரைட், கவலைப்படாத. நான் கேஷியர் கிட்ட சொல்லி இன்னைக்கே உங்களுக்கு ₹2,000 அட்வான்ஸ் வாங்கி தரேன். அது எப்படிப்பா? முதல் நாளே அட்வான்ஸ் சொன்னா மேனேஜர் ஒத்துக்கு வரா? வேண்டாம், மேனேஜர் கிட்ட போறான். நான் தான் கேஷியர் அட்ஜஸ்ட் பண்றேன். ஆமா, கைக்கு பணம் வந்த உடனே முதல்ல என்ன பண்றதா உத்தேசம்? நேரா பேங்க் கொண்டு போய் 10 வருஷம் பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டுருவேன். அப்புறம் நீ சாப்பிடுறது தங்குறதுலாம்? அதுக்கு தான் உன் வீடு இருக்க, சமைச்சு போறதுக்கு பொண்டாடி இருக்கா. என்னமோ தெரியல, அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடிச்சு பல்ல பேத்து விடுவேன். இன்னைக்கு சாயந்தரம் ஆபீஸ் விட்ட உடனே நேரம் முதல்ல போய் உனக்கு ஒரு வீடு பார்த்து செட்டில் பண்றேன். நீ என் வீட்டை காலி பண்ற. இல்லன்னா எனக்கு நிம்மதியே கிடையாது. மெட்ராஸ்ல எனக்கு இருக்கிற செல்வாக்கு நான் சொன்ன எந்த வீட்டையும் வாடகை கொடுப்போம். வீடு காலியா இருக்கணும், அவ்வளவுதான். வீடு கிடைக்கிறது ப்ராப்ளம் இல்ல, அதை விட. ஆனா மெட்ராஸ்ல எங்க போனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க போனாலும் எதையாவது கேட்டுருவோம். பஸ்ல போனா பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்துருவோம். ஹோட்டலுக்கு போனா வயத்துல இருந்து குடலை எடுத்துருவோம். அரசியல் மீட்டிங்க்கு போனா மண்டையில இருந்து மூளையே எடுத்துருவோம். டேய் அங்க பாரு.
போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்பவுமே வீடு வாடகை கேட்கும் போது மரியாதையா பவ்யமா பெரிய மனுஷன் தோரணையில குழஞ்சு வாடகை கேட்கணும்டா. அப்படியே கேக்குறேன். உனக்கு தெரியாது, அரசியல்வாதி ஓட்டு கேட்கும் போது எவ்வளவு மரியாதையா பணிவா ஓட்டு கேட்கிறான். முட்டாள் ஜனங்களை ஏமாந்து ஓட்டு போடுறாங்க, அப்புறம் அவன் இஷ்டப்படி நடந்துக்கிறான். அந்த மாதிரிதான் இது. கிடைக்கிற வரைக்கும் பணிவு, கிடைச்சப்பறம் நம்ம இஷ்டம். ஐயா ஐயா, முதல்ல தாய்க்குளம். அம்மா தாயே, இப்பதான் அரிசியை களைஞ்சு உரையில போட போறேன். இன்னும் ஒரு 5-6 வீடு போய் பாத்துட்டு வாப்போ. கேடா இது இன்னும் அரிசி? பிச்சைக்காரன் நாய்களா 4 தெருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப போயிட்டு வரலாமா? ஆய முடுறான். பெருசா குழஞ்சு கேக்குறானா? நான் கேக்குறேன், அம்மா வீடு வாடகைக்கு விடப்படணும் போட்டு போடுறீங்களே, அது விஷயமா வந்திருக்கோம். சீக்கிரம் வாங்க, நான் ஒண்ணு 4 தெரு போகணும். வணக்கம். யார் நீங்க? யாருக்கு வீடு வேணும்? இவன் என் ஃப்ரெண்டு, இவனுக்கு தான் வீடு வேணும். கல்யாணம் ஆயிடுச்சா? இவன் கல்யாணம் ஆயிருச்சு. அவரு கல்யாணம் ஆனா எனக்கு என்ன சார்? என்னமோ இது என்னமோ மாதிரிலாம் பேசுறீங்க நீங்க. குடியிருக்க போறது நீ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. சாரி, பிரம்மச்சாரிகளுக்கு வீடு கொடுக்கறது இல்ல. அம்மா, பையன் பிரம்மச்சாரியா இருந்தாலும் குனிஞ்ச தலை நிமிர மாட்டான். ரொம்ப ஒழுங்கான பையன். 1 மாசம் கூடி வச்சு பாருங்க, அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வேண்டவே வேண்டாம் சார். எனக்கு மொத்தம் 3 பொண்ணு. முதல்ல ஒரு பேச்சுலர் குடி வந்தான், பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான். 2வது ஒரு பேச்சுலர் குடி வந்தான், 2வது பொண்ணையும் இழுத்துட்டு போயிட்டான். நேக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அதையும் பார்த்து பத்திரமா பார்த்து பாடுறேன். சார் தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. அபிஷ்டம் ஏண்டி நின்று இருக்க? போயேண்டி உள்ள. சார் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், என்ன மட்டும் குடி வச்சீங்கன்னா வீதியில் போற எந்த பொண்ணையும் தலை வந்து பார்க்க மாட்டேன் சார். உங்க பொண்ணை கூட ஏன் எடுத்து பார்க்க மாட்டா சார். பொண்ணுன்னா தொலைன்னு விட்டுருவேன். இது நம்ம பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி தானே, அப்புறம் என்ன? நம்ம பொண்டாட்டியா? நானே லேட்டா கல்யாணம் பண்ணிருக்கேன். இதுல நீ வேற சொந்தம் கொண்டாடியா? போய வழிய. நான் ஆம்பளை கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, உனக்கு என்ன நீங்க வேலை? பிரம்மச்சாரின்னா ஒரு பயனும் வீடு தர மாட்டேங்கிறான். வேற ஏதாவது வழி இருந்தா பார்க்க வேண்டியதான். ஒண்ணு பண்ண, என்ன? இங்கே ஒரு கேஸ் பிடிச்சு கல்யாணம் பண்ணீங்க. யாருப்பா நீ? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? பேசாம உன் வீட்டு தங்கிடுறேன். என்னது? என்ன அசல் பைத்தியக்காரன் நினைச்சியா? ஒவ்வொரு வீட்டுக்காரனும் பேசும்போது எனக்கு அடி வயித்துல பக்கு பக்குன்னு. என் வீட்டுல நீ தங்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. கொஞ்ச நாளைக்கு தாண்டா. பொண்டாட்டியா? வீட்டுல தங்கிக்கிறேன்னு சொன்னேன். இத பாரு, வீடு தேடி இன்னைக்கு பூரா வேணும்னாலும் உன்னோட சுத்துற. ஆனா நீ என் வீட்டுல தங்குறன்றது நடக்காது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் புத்திசாலி, நான் ஒருத்த மட்டும் இழிச்சவாயிரா. இவனுக்கு வீடு தேடுறதுக்குள் ஒண்ணு பண்ணலாமா? என்ன? யார் நீங்க? என்ன வேணும்? வெளியில டூலெட் போர்டு பார்த்தேன், வீடு வாடகைக்கு வேணும். நானும் என் சம்சாரம் 2 பேரும் தான். சம்சாரம்ங்கிறீங்க, ஒளிஞ்சிட்டு நிக்குது, முன்னால வராதுங்களா? அடுத்தவங்களை பார்த்தா ரொம்ப வைக்கப்படுவா. ஏய் கொஞ்சம் முன்னால வா. புது கல்யாணம் போல இருக்கு, அதான் வைக்கப்படுது. மாசம் 300 ரூபாய் வாடகை. பரவாயில்லைங்க. 3 மாசம் அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்த சாதியை கொடுங்க. இருங்க, என் மனைவி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். நீங்க தான் பாத்தீங்களா, அவங்களையும் கூப்பிடுறீங்க. குடி வர்ற பொண்டாட்டி அழகா இருந்தா ஏன் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா? என்னை ஒரு மாதிரி சந்தேகமா பாப்பான். இவங்க பரவாயில்ல, ஒரு மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மீனாட்சி, மீனாட்சி, என்னங்க? வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. இவங்களை உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. கர்மம் கர்மம். கன்றாவி, உங்களுக்கு விவசாயே கிடையாது. இவங்க யாரு என்னன்னு புரிஞ்சுக்கிற அளவு கூட இல்லாம போச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. ஏயா வேஷம் போட்டு வந்தா வீடு கேக்குறீங்க? மரியாதையா இடத்த காலிப்பட்டு. இல்லைங்க, அது வந்து இன்னும் என்ன உங்ககிட்ட பேசு? உள்ள வாங்க. சத்தாம்போயா, உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணு குறைஞ்சு போயிடல. என்ன ஏண்டா செய்யறது கரெக்டா செய்யக்கூடாதா? நான் அப்பவே சொன்னேன், டாக்ஸிலாவது ஆட்டோலயாவது போகலான்னு. 5 ரூபா 10 ரூபா செலவுக்கு பயந்துகிட்டு பஸ்ல போகலான்னு. பஸ்ல ஒரே கூட்டம். நான் எவன் மேல பை போடுறேன். சரி, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கடைசி ஒரு வீட்டை பார்ப்போம். அவங்க கையில கால விழுந்து கெஞ்சுவோம். அப்படி வீடு கிடைக்கலன்னு சொன்னா இதுக்குள்ளே இருக்க ஆபீஸ் வாசப்படி அங்கேயே படுத்துக்கலாம் பாப்போம்.